பெண்ணா? இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்ணை நான் கண்ணில் கண்டதே இல்லை. 1000 நாமம் தரித்த ஆதிசேஷனால் கூட இவருடைய அழகை வர்ணிக்க முடியாது என்று அவருடைய காம இச்சையிலே மயங்கினான் காசியப்ப மகாமுனிவர். அப்போது என் பெண்ணே, யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? என்னை திருமணம் செய்து கொள் என்று காசியப்ப மகாமுனிவர் கேட்க, அப்போது அந்த பெண் சொன்னால், என்னவென்று, நீங்கள் என்னுடன் சேர வேண்டும் என்றால் நான் எடுக்கும் உருவங்களை ஆண் உருவமாக உருவம் கொண்டு அனைத்து கிராமங்களிலும் என்னுடன் உண்டாக சேர வேண்டும். அப்படி சேர்ந்து என்னுடன் காம இச்சைக்கும் காதல் இன்பத்திலும் இணைய வேண்டும் என்று கூறினார். அப்போது அவள் ரஜினியாக மாற காசியப்ப மகாமுனிவர் கட்டளை படைத்த மன்மதனாக மாறினார். அப்போது முதல் கிராமத்தில் யார் பிறந்தார்? முதல்வள பராக்கத்தில் மிகுந்த சூரபத்மன் பிறந்தான். இரண்டாவதாக இன்னொரு மண்டபம் சென்றனர். அப்போது பெண் சிங்கமாக மாயை ரூபம் கொண்டார். ஆண் சிங்கமாக காசியப்ப மகாமுனிவர் ரூபம் கொண்டார். அப்பொழுது 1000 தலை 2000 கரங்கள் பிடித்த சிங்கமுகாசுரன் பிறந்தான். இரண்டாவதாக மூன்றாவதாக இன்னொரு மண்டபம் சென்றனர். அப்போது யானையாகவும் காசியப்ப மகாமுனிவர் ஆண் யானையாகவும் ரூபம் கொண்டு தாரகாசுரன் பிறந்தான். அப்போது 4வது ஜாமத்தில் என்ன